ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். என்ன கார்டு வருது? ரீச்சிங் யுவர் கோல், எவ்ரிதிங் யூ வாண்ட் ஃப்ரம் திஸ் கனெக்ஷன் வில் மேனிஃபெஸ்ட் இன் தி நியர் ஃப்யூச்சர். ஓகே, இந்த மெசேஜ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மனசில் வச்சுருக்கிற இந்த கனெக்ஷன் பற்றின ஆசைகள், இந்த நம்பிக்கை, கனவுகள் எல்லாமே ஸ்லோவாக வந்து ரியாலிட்டி ஆகிற எனர்ஜியில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையான ஃபீலிங்ஸ், பொறுமை, நம்பிக்கை இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் உங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கனெக்ஷனில் கம்யூனிகேஷன், ஒரு ரீகன்சிலேஷன் இல்லை கமிட்மெண்ட் அந்த மாதிரியான பாசிட்டிவான சேஞ்சஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நோ காண்டாக்டில் இருந்தால் சீக்கிரமாகவே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரும், ரீகன்சிலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் டிலே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் லவ் ஏஞ்சல்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பர்சன் மனசில் வந்து நீங்கள் ஸ்பெஷல். ஓகே, அவங்க உங்களை வந்து வேல்யூ பண்ணுறாங்க. ஓகே, ஸ்லோவாக வந்து உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சருக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கோல் ரீச்சிங் எனர்ஜி, நீங்கள் எதிர்பார்த்த லவ் ஸ்டெபிலிட்டி இல்லை யூனியன், கமிட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்லோலி மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல் சொல்கிறதா இருக்குது. ஓகே, இந்த கார்டு வந்து மேனிஃபெஸ்டேஷன் கன்ஃபர்மேஷன் கார்டு. ஓகேவா? நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ப்ரே பண்ணுறீங்களோ அது எல்லாமே யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்சு யூனிவர்ஸ் வந்து அதை உங்களை நடத்தி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள், பயத்தை விடுங்க, எப்போவும் பாசிட்டிவ் திங்கிங்லே இருங்க, பாசிட்டிவ் பிலீஃப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து ரியாலிட்டி ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸோ லவ் ஏஞ்சல்ஸ் எனர்ஜி படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் காண்டாக்ட் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகலாம், ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், கமிட்மெண்ட் கான்வர்சேஷன் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிவைன் டைமிங் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இந்த கார்டு மூலயமா. ஓகே, தேங்க்யூ.